கிளாஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் இல்லை டிபார்ட்மெண்ட்லேயே என் கிளாஸ் ரூமில் இருக்கும். நீங்கள் ப்ரிவென்டிவ் வருஷம் போடணும் விக்கெட் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு யாரும் பண்ணுறது வேலை இருக்குது. ஆனால் கிளாஸில் இருக்க உங்கள் அனுமானத்துக்கு நான் பதில் என் டிபார்ட்மெண்ட் எப்படி அவங்க ஒரு அனுமானத்துக்கு பதில் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ என்ன அப்படின்னா, நான் வந்து எஸ்எஃப்ஐயுடைய மதுரை மாநகர மாவட்ட தலைவர். நான் இப்போ என்னோடய காலேஜில் இருக்கிறேன். என்னோடய காலேஜில் நான் என்னோடய கிளாஸ் ரூமில் இருக்கேன் பாருங்கள். ஆனால் இப்போ நாங்கள் வந்து போராட்டம் பண்ண போகிறோம்னு சொல்லி காவல்துறைங்களை வந்து கைது பண்ண வெளியே காத்துட்ருக்காங்க. நான் எஸ்எஃப்ஐயுடைய மாவட்ட செயலாளர் டேவிட் போன்ற தோழர்களை கைது பண்ண போலீஸ் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஜனநாயகத்தினுடைய விளிம்புகளை காலேஜ் கேம்பஸ்குள்ளே பூந்து ஒரு மாணவனை கைது பண்ணுற அதிகாரம் காவல்துறை யார் ஒருத்தான்னு தெரில. குற்றம் பண்ணுறதுக்கு நாங்கள் குற்றவாளிகள், நாங்கள் மாணவர்கள். டெல்லியில் பல மாணவர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. எதுவுமே வந்து தவறுதலாக சொன்னாங்க. உங்களோட நியாயமான கோரிக்கைகள் வந்து நியாயமான முறையில் வெளிப்படுத்தும். அதான் மேடம், நியாயமான கோரிக்கைகள் தான் நாங்கள் எடுத்து வச்சுட்டு இருக்கோம். ஆனால் கோரிக்கையே நீங்கள் பேசலாம். ஒரு கோரிக்கையை சொல்லுங்கள். இல்லை, உங்கள் கோரிக்கைகள் என்னன்னு சொல்லுங்கள். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சொல்லாமல் நீங்கள் ஒரு போராட்டங்கிற மனநிலைக்கு போகிறது ஒரு தவறான முன்னேற்றம். உங்கள் டிமாண்ட் மேடம், நீட் எக்ஸாம் ரத்து பண்ணணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர் வந்து இந்த நிறைய முறை நடந்திருக்கு, அதுக்கு அவர் ராஜினாமா பண்ணணும். இதுதான் டிமாண்ட். இதுதான் இந்தியா ஃபுல்லாக டிமாண்டு தான். டெல்லியிலே அரசு தான் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க நேற்று பார்த்து சென்னை, தமிழ்நாடு, இன்னைக்கு ஃபுல்லாக வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டம் பண்ணுறாங்க. எஸ்எஃப்ஐ இன்னைக்கு வந்து சென்னை வட சென்னையில் போய் கேம்பஸ்குள்ளே போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க, இங்கே உட்பட. அப்படின்னு நான் குற்றம் பண்ண போகிறோம். குற்றம் பண்ணீங்கன்னு இல்லை, ஒரு தீர்வு காணாமல் ஒரு போராட்டம் தீர்வு காண்றதுக்காக தான் பாராளுமன்ற நோக்கி ஒரு பேரணி போன மாணவர்களை எவ்வளோ கொடூரமாக இன்னும் இந்த ஊரில் காவல்துறை வந்து தாக்கியிருக்காங்க. அப்போ ஒரு மாணவனை தொட்டா இன்னொரு சக மாணவன் கேட்க மாட்டான்ற போக்கு, ஆட்சிய போக்கு இன்னவரையே எல்லாரும் நினைச்சிட்டு இருக்குன்னு காவல்துறையும் சரி மத்திய மோடியை சமைச்சு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. ஒரு மாணவன் மேலே பாதிக்கப்பட்டா இந்திய அரசு அதை கேட்போம் அப்படின்னு நாங்கள் இருக்கோம். காவல்துறை வந்து மாணவர்களை எப்போதுமே எதிரிகளை கருதுறது இல்லை. நீங்கள் வந்து நாளைக்கு நம்ம நாட்டோட ஃபண்டமெண்டலே நீங்கிறதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. உங்களுடைய கோரிக்கைகள் வந்து நீங்கள் நியாயமாக சொல்லுங்கள். ஒரு போராட்டம்ன்றதை முன்னெடுக்காமல் உங்களோட கோரிக்கைகள் வந்து நியாயமாக சொல்லுங்க. எங்களுக்கு எங்களுடைய ஸ்டேட் கமிட்டி ஆர்டர் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணணும். 48 ஹவர்ஸ் வந்து எங்களை போட மாட்டேங்கிறாங்க. நாங்கள் அன்றைக்கி வந்து எல்லா கேம்பஸ்லையும் அவங்க பண்ணிட்டாங்க. வந்து நாங்கள் இங்கே எதுவுமே நாங்கள் அரெஸ்ட் பண்ணல. ஆனால் இப்போ நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க, அரெஸ்ட் பண்ண முடியாது. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய எண்ணங்கள் என்ன, உங்களுடைய நடப்பு என்னன்னு சொன்னால் தானே. 48 மணி நேரம் காத்திருப்பு போராட்டம். நாங்கள் அதுலேருந்து பின்வாங்க போகிறதா கிடையாது. காத்திருப்பு போராட்டம் நடத்தணும். எங்களுக்கு எப்படி உங்கள் ஐயாயிரத்தாட்டி சொல்கிறாங்களோ எங்கள் ஐயாயிரத்தாட்டி நீங்கள் என்ன சொல்லுவாங்க வந்து எங்கள் மாநில தலைவர் சேர சொல்கிறாங்கன்னா 40 மணி நேரம் போராட்டம் முன்னிருக்காங்க. அதை பற்றி நாங்கள் புஷி பண்ணுறோம். சரி, நீங்கள் இப்போ இப்படி உட்காந்துக்கிறதுனால என்ன உங்களுக்கு கிடைக்குது? வகுப்பறையிலேருந்து அப்படின்றது இடம் இருக்கும். பள்ளி மாணவன், கல்லூரி மாணவன், இந்த இடம் இருக்குது. நீங்கள் இப்போ எப்படி சொல்கிறேன், சமூகத்தில் எத்தனையோ விதமான குற்றவாளிகள் சுற்றி இருக்குது. அதில் காட்டக்கூடிய விட்டு நீங்கள் நீட்டுக்கு எல்லா இடத்துலையுமே ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அதுக்குள்ள நியாயமான இதை வந்து கவர்மெண்ட் செய்யுது அப்படிங்கிறத கவர்மெண்ட் செஞ்சால் எது போராட்டம் இல்லை, அது வந்து அது ப்ராசஸில் இருக்குது அப்படிங்கிறத அடுத்த பட்சம். இது வந்து பரவி ஒரு பதட்டமான சூழ்நிலையை என்றைக்குமே உருவாக்கக்கூடாது. இல்லைங்க மேடம், அதனால தான் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் வந்து பேசிட்டு இருக்கோம். இல்லை மேடம், ஆர்கி வேணாம். நீங்கள் சொல்ல நான் சொல்கிறேன், நான் இங்கே ஒன்று கேட்க போதில்லை, நீங்கள் நாங்கள் கேட்க போதில்லை. நாங்கள் உங்களுடைய நியாயமானதாக இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக காத்திருப்பு போராட்டத்தில் இருக்கோம். ஆமாம், நீங்கள் உங்களுடைய உங்கள் என்ன சொல்லுங்கள், நீங்கள் இந்த மாதிரி காத்திருப்பு போராட்டங்கிறத வந்து நாங்கள் வந்து அது உங்களுக்கு உங்கள் இவங்க இது யாருக்கு இவங்க அரசு சொல்கிறீங்களா? கலை மட்டும் தான் அரசு சொன்னாங்களா? இது யாரு நீங்க இப்ப உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட இடத்துல நீங்க போராட்டம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க வந்து பர்மிஷன் இந்த மாதிரி நாங்க போராட்டம் பண்ண போறோம் இல்ல, நேத்து வந்து டெல்லியில நடக்கிறதுங்கிற ஒரு இங்க தமிழ்நாட்டுல நீங்க எங்கவா இருந்தாலுமே இப்ப ஜூரி செஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க இங்க ஒரு அனுமதியோ இல்ல ஒரு அனுமதிக்கப்பட்ட இடத்துல போராட்டமோ பண்ணனா அது எந்த வித பிரச்சனையும் இல்லை. நாங்க வந்து இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் கூட வெளியே போய் பண்ண போகிறோம். பார்ட்டி அரசு எங்களுடைய மாநிலத்தை அழைப்பு போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பண்ணுங்க. ஏற்று பேசுனா உங்களுடைய பொசிஷன் வந்து விஷயம் நீங்கள் ஆய்வு பண்ணுங்க.
இந்த மாதிரி வந்து ஒரு தவறான முறையில் போராட்டம் பண்ணால் மற்ற மாணவர்கள் மற்றவங்களுக்கு வந்து அதை பாதிக்கணும் அப்படின்னா யாரையும் நம்ம வந்து போஸ்ட் பண்ண யாரையும் போஸ்ட் பண்ண நீங்கள் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா நம்ம நீங்கள் வந்தது கோஆப்ரேட் இல்லை சார் இது கேம்பஸ் கட்டி நீங்கள் இதே சொல்கிறீங்க 48 hours நான் வந்து காத்துட்டு போகிறேன் பண்ண போகிறோம் அந்த விஷயங்கள் நடக்கக்கூடாது. நீங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டு பெர்மிஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் பிளேஸ் நீங்கள் வந்து 48 hours நீங்களே உங்கள் வயது வி ஆல்சோ அண்டர்ஸ்டுட் பட் அதை வந்து நீங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுறதுன்னு தான் சொல்லுவோம்.